ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடந்த பால் பூசையை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தவத்துக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா பால் பூசை நடக்கும். அதாவது 3 இயர்ஸ் ஒன்ஸ் 2 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தவம் நடக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா தவம் நடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பால் பூசை தவத்துக்கு முன்னாடி வருஷம் அதை தான் பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பம்பக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊர்வலமாக பார்த்திங்கன்னா அந்த கூடை எடுத்துகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க எல்லாருமே. வந்து பார்த்திங்கன்னா மோளம்லாம் அடித்து அதுக்கப்புறமேட்டு எல்லார் காலிலும் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அதுக்கப்புறமேட்டு பூஜையெல்லாம் போட்டு அவங்கள வந்து அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இவங்க அடிக்கிற சத்தத்தை தான் பார்த்திங்கன்னா சாமியே வரும். அதனால் இவங்களுக்கு சாமிக்கு ஈக்குவலாக இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்த்திலாம் எடுத்து அதுக்கப்புறமேட்டு உள்ளே கூட்டிகிட்டு வருவோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூஜைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடெலாம் போட்டதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பூஜை கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். எல்லோரும் பூசைக்கூடையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நல்லா டைம் ஆகிடும், ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே வேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போயே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நாங்க 15ஆம் தேதி பண்ற அளப்புற வேற மாதிரி இருக்கும். அப்படியா? ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாம் பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி அமைதியாக நின்றுருந்தாங்க. இந்த சைட்லாம் அப்படியே பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே மோளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் கொஞ்ச நேரத்தில் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 2 பேர்த்துக்கு எங்கள் அத்தைக்கு அதுக்கப்புறமேட்டு எங்கள் பாட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே நான் வந்து நின்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிலாம் போய் பிடிச்சிட்டு இருந்தான். அப்படியே இந்த சைடும் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்கும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பூசைக்கூடையெல்லாம் தூக்கி தலை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளை ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து மோளம்லாம் அடித்து அதுக்கப்புறமேட்டு பம்பை அடித்து அதுக்கப்புறமேட்டு சாமி அழைச்சிட்டு அப்புறமேட்டு கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் சாமி வந்து நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பூசைக்கூடை வெளியே போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு மாமா வீட்டிலேருந்து பூசைக்கூடை வெளியே வரும். அதுக்காக பம்பை அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கையோட ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மாமா வீட்டிலேருந்து பூசைக்கூடை வந்துருச்சு. அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் அத்தை எடுத்துகிட்டு தலை மேலே வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டில் எல்லோரும் அசம்பிள் ஆகிற வரைக்கும் நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பார்த்துட்டே இருங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே அசம்பிள் ஆனதுக்கப்புறமேட்டு பம்பக்காரங்களோட சேர்த்து நம்மளும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தெருக்கு முன்னாடி போய் நம்ம எல்லோரும் ஒவ்வொரு பூசைக்கூடையாக வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தங்கச்சி, அதுக்கப்புறமேட்டு அஷா, காரணி, அதுக்கப்புறமேட்டு நம்ம கௌஷிகா, அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே ஓரளவுக்கு நின்று எல்லாமே ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து கூட வரணும். ஸோ ஓரளவுக்கு கூடையெல்லாம் சேர்ந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருப்போம். அப்படியே நம்மளும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் சும்மாவே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபோட்டோவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
நம்ம ஓரளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. முன்ன இருந்ததுக்கு இப்ப பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. ஸோ எல்லார் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, கூட வந்துருச்சு. இப்போ வந்து பம்பக்காரங்க திரும்பி பம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, திரும்பி சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு கூட எடுத்து தலையில வச்சுட்டு, திரும்பி பார்த்தீங்கன்னா, கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நடந்தே போவாங்க. கோயில் ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கிட்ட மேலேயே இருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஓரளவுக்கு நம்ம அத்தைங்க 2 பேத்துக்குமே சாமி வந்துருச்சு. அப்புறமேட்டு நம்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, கார்னியான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஸோ, அது வந்து எங்க அத்தையோட பொண்ணு தான். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, சாமி காலையில எவ்வளோ ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா, செமையா சாமி வந்துருச்சு. யாருமே பார்த்தீங்கன்னா, அடக்கவே முடியல. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புடிச்சிட்டு போயிட்டுருந்தோம். இந்த பிளேஸ் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டயர்ட் ஆயிட்டாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமேட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுத்துட்ருந்தேன் சைடில் வண்டியில் போயிட்டு. அப்புறமேட்டு ஏன்னா ஒரு சிலரால முடியாது. ரொம்ப டயர்டா தான் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா, இந்த கூடையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட்டா தான் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய தேங்காய், பழம், அதுக்கப்புறமேட்டு பூஜைக்கு தேவையான எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கார்னியாவும் போயிட்டுருக்கா. பார்த்தீங்கன்னா, புடிக்கிறதுக்கு 3 பேரு. கண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்புறம் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்குலாம் வந்து சேர்ந்துட்டோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா, சாமி போவே இல்ல. அதுக்கப்புறமேட்டு எலுமிச்சம்பழம்லாம் குடுத்து, அதுக்கப்புறமேட்டு நெத்தியில பார்த்தீங்கன்னா, திருநீர் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் கொஞ்சமா அமைதியானா. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா, மயக்கம் வந்து தெளியவே இல்ல. அதுக்கப்புறமேட்டு விசிறிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் தெளிஞ்சுச்சு. அப்புறமேட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா, கோயில சுத்தி வரணுங்கிறதுக்காக திரும்பி பம்ப அடிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி சாமி வர ஆரம்பிச்சுச்சு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அத விட அதிகமா ஆச்சு. பாருங்க இப்ப தான் லைட்டா ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவளும் பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்றா அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறமேட்டு ஆட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. கூடையில இருக்கேன்னு பாரு. இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கூடையெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டாங்க. இப்ப சாமியோட அலங்காரம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எல்லாருக்கும் தீர்த்தம்லாம் குடுத்து, அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சாமிலாம் கும்பிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பூஜையும் நடந்துட்டுருக்கு. நான் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இல்ல கோயில்ல. அதனால பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அத ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த திருவள்ளுவர் சாமியோட கோயில் இதெல்லாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பூசாரி வந்து சாமியோட பொருள்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்காக சாமி அருள் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போய் சாமியோட பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டு சாமி ஆடுனாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அதில ஆட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஒரு வழியாக பூஜைலாம் ஆற வரைக்குமே நம்ம வெளியே உட்காந்து பிரசாதம் சாப்பிட்றது, அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அதோட இந்த ஃபேமிலி விலாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை மக்களே.